தமிழக மக்கள் அனைவருக்குமே வணக்கம். ஆதார் அட்டை வைத்துள்ள அனைத்து நபர்களுக்குமே சில முக்கியமான மாற்றங்களை இப்போ UIDAI வெளியிட்டிருக்காங்க. அதுவும் நவம்பர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கிறதாகவும் தகவல் வெளியாயிருக்கு. இதில் என்ன சொல்லியிருக்காங்க, யார் யாருக்கெல்லாம் பயன்பட போகுது, என்ன அப்டேட் அப்படின்ற முழு விவரம் தெரிஞ்சுக்க வீடியோ முழுமையாக பாருங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் டைம் இப்போ தான் நம்ம சேனலை பார்க்குறீங்க அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. ஆல்ரெடி பார்த்துட்டு இருக்க வியூவர்ஸாக இருந்தீங்கன்னா கமெண்ட் பாக்ஸில் ஹேண்ட் சொல்லிட்டு போங்க. அட்லீஸ்ட் முடியல அப்படின்னா ஒரு லைக்கையாச்சும் தட்டி விட்டுருங்க. இப்போ வாங்க வீடியோக்குள்ள போயிடலாம். ஆதார் அட்டை அப்படின்றது ஒவ்வொரு மனிதனுக்குமே மிக மிக முக்கியமான அடையாள ஆவணங்கள்ல இந்த ஆதார் அட்டை அப்படின்றது ஒன்று. ஒரு மனிதன் பிறக்கிறதுல இருந்து இறக்குற வரையும் இந்த ஆதார் அட்டை அப்படின்றது கம்பல்சரி. இந்த நிலையில தான் பார்த்தீங்கன்னா UIDAIன்னு சொல்லக்கூடிய இந்திய தனித்துவ அடையாள ஆணையம் வருகின்ற நவம்பர் 1ஆம் தேதி முதல் சில அப்டேட்களை வெளியிட்டிருக்காங்க. அந்த நிலையில தான் முதல் அறிவிப்பை பார்த்தீங்கன்னா பெயர், முகவரி, பிறந்த தேதி மற்றும் மொபைல் எண் இந்த மாதிரியான விஷயங்களை மாற்றுவதற்கு ஆன்லைன் மூலமாக இனிமேல் நீங்கள் எந்த ஒரு டாக்குமெண்ட்டையும் அப்லோட் பண்ணணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. இது நவம்பர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கிறதா அறிவிப்பு வெளியிட்டிருக்காங்க. இது நீங்கள் uidai.gov.in அப்படின்ற வெப்சைட்குள்ளார போயிட்டு மை ஆதார் ஆப்ஷனை கிளிக் பண்ணிவிட்டு அதில் நீங்கள் எதை அப்டேட் பண்ணணும்னு நினைக்கிறீங்களோ அதை கிளிக் பண்ணிவிட்டு அப்டேட் பண்ணிக்கலாம். இனிமேல் எந்த ஒரு ஆவணமும் அப்லோட் பண்ண தேவையில்லை. ஆட்டோமேட்டிக்காக அதுவே அப்டேட்ஸ் பண்ணும்போது அதற்கான தகவல்களை அதுவே ஃபைண்ட் அவுட் பண்ணிட்டு நம்மளோட ஆவணங்களை அப்டேட் பண்ணிடும் அப்படின்ற அறிவிப்பை வெளியிட்டிருக்காங்க. அண்ட் இரண்டாவது முக்கிய அறிவிப்பாக பார்த்தீங்கன்னா நம்மளோட ஆதார் ஆப் மூலமாக நம்மளால வெறும் முகவரி, அதாவது அட்ரஸ் மட்டும்தான் சேஞ்ச் பண்ணுற மாதிரி ஆப்ஷன் கொடுத்துருந்தாங்க. ஆனால் இதற்கு மேலே சேவை மையம் போகாமலேயே வீட்டில் இருந்தபடியே பெயர், பிறந்த தேதி, மொபைல் எண் இது எல்லாமே மாற்றிக்கலாம் ஆப் மூலமாக அப்படின்ற அறிவிப்பை ஷேர் பண்ணியிருக்காங்க. ஒன்லி கைரேகை, கருவிழி புகைப்படம் இதை மட்டும் மாற்றணும் அப்படின்னா நீங்கள் சேவை மையம் கட்டாயமாக போகிற மாதிரி இருக்கும். ஸோ இவை அனைத்து தான் நவம்பர் 1ஆம் தேதி முதல் அமலுக்கு வந்திருக்கு. இது கூடவே பார்த்தீங்கன்னா இதற்கு முன்னாடி பெயர், முகவரி, அதுக்கப்புறம் உங்களோட டேட் ஆஃப் பர்த், மொபைல் நம்பர், இமெயில் ஐடி மாற்றணும். இந்த மாதிரி எந்த ஒரு சேவைக்குமே ரூபாய் 50 வசூலிச்சுட்டு வந்துட்டு இருந்த நிலையில் இனிமேல் 75 வசூலிக்கப்படும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கூடவே பயோமெட்ரிக் விவரங்களை நம்ம புதுப்பிக்கணும் அப்படின்னா 100 அப்படின்றது இப்போ 125 ரூபாயாக கட்டணம் உயர்த்தப்பட்டிருக்கிறதையும் சொல்லியிருக்காங்க. அண்ட் முக்கிய அப்டேட்டா பேன் மற்றும் ஆதார் இணைப்பை வருகின்ற டிசம்பர் 31ஆம் தேதி வரை நீட்டிச்சிருக்காங்க. இதுக்குள்ளவே உங்களோட ஆதார் பேனை லிங்க் பண்ணிடுங்க. இணைக்காம போகக்கூடிய பட்சத்தில் உங்களோட மியூச்சுவல் ஃபண்ட் முதலீடுகள், டிமேட் கணக்குகள் இது எல்லாமே முடக்கப்படுறதுக்கான வாய்ப்புகள் இருக்கிறதாவும் ஒரு டைம் அலர்ட் கொடுத்துருக்காங்க. ஸோ மக்கள் அனைவருமே இந்த ஆதார் அப்டேட்களை புரிந்து அதற்கேற்றவாறு நடந்துக்கோங்க அப்படின்றதையும் UIDAI தரப்புல இருந்து சொல்லியிருக்காங்க. ஸோ இவை அனைத்தும் தான் இந்த மாதம் நவம்பர் 1 முதல் அமலுக்கு வர இருக்கக்கூடிய முக்கியமான மாற்றங்கள். கண்டிப்பாக இந்த அறிவிப்பு அனைவருக்குமே பயனுள்ளதாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நம்புகிறேன். பயனுள்ளதாக இருக்குன்னு நினச்சிங்கன்னா மறக்காமல் ஒரு லைக் பட்டனை தட்டி விட்டுருங்க. நிறைய பேருக்கு ஷேரும் பண்ணுங்க. அது மூலமாக அவங்களும் பயன்பெறட்டும். அண்ட் நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.